మనం కూడా మన 4 ఫాదర్స్ ని ఫాలో అవ్వాలి. ఈ అమ్మాయికి 4 ఫాదర్సా? 4 ఫాదర్స్ అంటే 4 ఫాదర్స్. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர், ராபின்ஹுட் அப்படின்ற படத்துக்கான ட்ரெய்லர். நேற்று வந்தது, பார்க்க டைம் இல்லை, இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது. பார்த்து என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். నా పేరు రామ్ సార్. ఏజెన్సీ తగ్గట్టు రాబిన్హుడ్ అని మార్చేసుకుంటాను. ఇంతకుముందు ఏం చేసేవాడివి? లేటుగా లేచేవాడిని. ఏ N95 మాస్క్ వేసుకుని ఒకడు వచ్చాడు సార్. ఎన్నుంటే అన్నీ పట్టుకుపోయాడు. మీరు ఖచ్చితంగా దొంగది పట్టుకోవాలి సార్. ఎక్కారే. ఏవీ ఫార్మాస్యూటికల్స్ కంపెనీ ఎండి డాటర్ మిస్ నీరా వాసుదేవ్ ఇండియాకి వస్తున్నారు. Z+ కేటగిరీ సర్వీస్ కావాలి. బాయ్స్, వాళ్ళు అడిగింది Z+ కేటగిరీ. వీళ్ళంతా 70+, 80+ లా ఉన్నారు. వీళ్లతో మేనేజ్ చేయలేమా? కొవ్వొత్తి వెలుగునిస్తుంది, కానీ అది వెలగాలంటే ఇలాంటి ఫైర్ కావాలి మ్యామ్. అక్కడ ఎవరు లేరు మేడం. వాడు మీ సెన్స్ చుట్టూ ఫెన్స్ కట్టిస్తున్నాడు. మనం కూడా మన 4 ఫాదర్స్ ని ఫాలో అవ్వాలి. ఈ అమ్మాయికి 4 ఫాదర్సా? 4 ఫాదర్స్ అంటే 4 ఫాదర్స్. அது சீரியஸாக நல்லா இருந்துச்சு. నలిగిపోయిన మధురు కాదయ్యా, మన పూర్వీకులు అని అర్థం. పూర్వీకులు అంటే అదో క్యాస్ట్ కదా. ఏదో ఒకటి చేసి నెక్స్ట్ ఇయర్ పద్మశ్రీ లిస్ట్ లో ఈయన పేరు కూడా యాడ్ చేయించేలా చూడు. అసలు ఈ స్కెచ్ ఏంటి? ఈడ పండేదే బంగారం. ఎవడు రావాలన్నా పోవాలన్నా నా అనుమతి తప్పనిసరి. ఇప్పుడు వస్తుందిరా అసలైన కిక్కు. జై సామి. కరోనా వస్తే క్వారంటైన్ 14 days. నేను వస్తే లైఫ్ లాంగ్. ఈ ప్రపంచమే చాలా ఇల్లాజికల్ జ్యోతి గారు. ఎలా? ఇంగ్లాండ్ ఈతో స్టార్ట్ అవుతుందా? ఇండియా ఐతో స్టార్ట్ అవుతుంది. எனக்கு சரி, என்ன நடந்ததுனே புரியலங்க. ஒரு ஃபன் மூவிக்கான ட்ரெய்லர் மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி லைக் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேசுகிற அளவுக்கு ட்ரெய்லர் பெருசாக இல்லை. லைக் அந்த இம்பேக்ட் பெருசாக இல்லை. நடுவில் ஒரு காமெடி ஒன்று வந்துச்சு. லைக் இட் காட் மீ பை சர்ப்ரைஸ். திடீர்னு அது கேட்குறதுக்கு ரொம்ப உபீர் சிரிப்பு வந்துருச்சு. அது தவிர்த்து பெருசாக லைக் சொல்கிற அளவுக்கு ட்ரெய்லரில் பெருசாக எதுவுமே கேப்சர் பண்ணல. ஸ்ரீலீலாவும் சரி, லைக் அந்த ஹீரோவும் சரி, லைக் எனக்கு தெரில. அது எதுவுமே எனக்கு அவர் பேர் நெத்லின் தானே அவர் பேர். எனக்கு அவருக்கு ஹீரோ சீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹைப் சீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே கரெக்டாக ஃபிட் பண்ணாத மாதிரி இருக்குது. லைக் அதை கரெக்டாக எலிவேட் பண்ணாத மாதிரி இருக்குது. ஜிவி மியூசிக் ஆப்வியஸாக ஈஸ் ஆன் அ ரோல். தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நல்ல மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுலேயும் படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டு வந்துச்சு, அதிதான் சர்ப்ரைஸ்னு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. பட் இனிமேல்ட்டு தான் தெரியும். லைக் இது ட்ரெய்லர் பார்க்க ஓகே, ஒரு ஃபன் மூவி அந்த மாதிரி இருக்குது. டேவிட் வார்னரோட என்ட்ரிலாம் எதுக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியல. பார்த்து எக்ஸைட் ஆகிற அளவுக்கு லைக் எனக்கு அதில் ஒன்றும்
எனக்கு பர்சனலாக அதில் ஏதோ ஒரு கனெக்ட் இல்லை. வெங்கி குடுமலா டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தை. வழக்கமாக கொஞ்சம் நல்ல படங்கள் கொடுப்பாரு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் ஆனோடனே நான் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ நான் போடுறேன். உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையான்றது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ரியாக்ஷனோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டீசரோ ட்ரெய்லரோ இல்லை சாங்ஸோ டிவி சீரீஸ் ஆனிமே ஏதாவது வந்து நான் கவர் பண்ணணும், ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணிவிடுவேன். எல்லா ரிக்வஸ்ட்டும் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன், எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்டும் பண்ணுவேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அப்புறம் உங்களுக்கு என்னை சப்போர்ட் பண்ணணும், கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்திருக்கு, வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த ஃபியூ வேஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். வேணா பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.